இவ்வளோண்டு இதுதாங்க ஃபியூவல். இதை நான் சொல்கிற ஒரு டிவைஸ்க்குள்ளே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா லேப்டாப் சைஸில் தான் இருக்கும். அந்த டிவைஸில் கொண்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான மின்சாரம் 10-15 வருஷத்துக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டுலேருந்து வாங்க வேண்டிய தேவையே இல்லை. அந்த டிவைஸை நமக்கு என்ன செஞ்சிடும், மின்சாரத்தை உருவாக்கி தந்துடும். இதை நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு சொல்கிறத விட ஸ்மால் மாடுலார் ரியாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் மைக்ரோ நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, DOE அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி பல தனியார் நிறுவனங்கள் கூட சேர்ந்து இந்த மாதிரி மைக்ரோ நியூக்ளியர் ரியாக்டரை உருவாக்குறதுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 10-15 வருடங்களாக பெரிய சைஸாக இப்போ இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர் எல்லாமே பெரிய சைஸ். அதை வச்சு அதை கண்ட்ரோல் யூனிட், அதை பாதுகாக்கிறதுக்கான கூலிங் யூனிட் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது பல கிலோமீட்டர்கள் அப்படிங்கிறது ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இல்லாட்டி அதை செயல்படுத்துவதற்கான ஒட்டுமொத்தமான அந்த சிஸ்டமுக்கு தேவை. ஆனால் அதை விட செல்ஃப் கண்ட்ரோலபிளாக மனிதர்களுடைய ப்ரெசன்ஸ் அதிகமாக இல்லாமல் அதையே சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய குட்டி ரக ரியாக்டர் எல்லாமே தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ரியாக்டர் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஃபியூல் வேணும். அதை நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி கதிரியக்க தன்மை இருக்கக்கூடிய தனிமங்கள் அப்படின்னு சொல்கிற யுரேனியமாக இருக்கலாம், எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த ரியாக்டரை பொறுத்து. ஸோ இப்படிப்பட்ட ரியாக்டரை பூமியில் வச்சு யூஸ் பண்ணால் பரவாயில்லை. நான் வானத்துக்கு தான் கொண்டு போவேன் அப்படின்னு சொன்னால், நான் நிலவுக்கு தான் கொண்டு போவேன் அப்படின்னு சொன்னால், நீ மட்டும் எப்படா நிலவுக்கு கொண்டு போகலாம், நானும் கொண்டு போவேண்டா அப்படின்னு சொல்லி 2-3 நாடுகள் சண்டை போட்டாங்கன்னா, அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, இந்தியா, இந்த 4 நாடுகளுக்குமே மிகப்பெரிய ஆசை இருக்குது, நிலவில் மனிதர்களை குடியமர்த்துதல் அப்படிங்கிறது. சொல்லப்போனால் லூனார் காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிலவில் யார் முதல்ல காலனி அமைப்பார்கள், இதுதான் கேள்வி. முதல் பாகத்தை பார்த்துட்டோம், இது 2வது பாகம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். லூனார் காலனி அப்படின்னு சொல்லும்போது நிலவில் ஒரு காலனி இல்லாட்டி மனிதர்கள் வாழக்கூடிய நிறைய விதமான இடங்கள், ஹவுஸ், இது எல்லாமே செய்யணும்னா என்னெல்லாம் தேவைப்படும்? நம்ம மனிதர்கள் அங்கே போய் ட்ரில்லிங் பண்ணுவாங்க, அங்கே போய் ரெஃப்ரிஜரேஷன் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும், அதே மாதிரி ஹீட்டிங் நமக்கு தேவைப்படும், சார்ஜிங் ரோவர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும். ஸோ விண்வெளியில் ஒரு மனிதனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தா இவ்வளோ விஷயங்கள் மனிதன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். இதுக்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. இந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம சூரிய வெளிச்சத்துலேருந்து எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா நிறைய மனிதர்கள் போனால் கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஸோ இப்போது நமக்கு ஒரு எனர்ஜி தேவை, அதாவது எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற அந்த எனர்ஜி தேவை. இது எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி நாசா ரொம்ப வருடங்களாகவே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அணுசக்தியால் தான் இதை பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நாசா ஒரு கட்டத்தில் நியூக்ளியர் ரியாக்டரை உருவாக்குங்கப்பா அப்படிங்கிற உத்தரவு பறக்குது. நாசா இப்படி உருவாக்கிட்டு இருக்கும்போது முந்தானத்து சீனா சொல்கிறாங்க, நாங்களும் நியூக்ளியர் ரியாக்டர்லாம் உருவாக்கிட்டு இருக்கோம், மூணில் நிலவில் 2028க்குள்ளே இந்த மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர் கொண்டு நிலைநிறுத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூக்ளியர் ரியாக்டரில் நாசா முன்னிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிட்டத்தட்ட 15 வருடங்களாகவே நாசா இதுக்காகவே உழைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கடைசியாக 2021 நாசா என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் $5 மில்லியன் நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நிறுவனத்தை சூஸ் பண்ணுறாங்க. அந்த 3 நிறுவனத்திடமும் சில பல ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. நியூக்ளியர் ரியாக்டர் இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ ஹீட்டு தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணணும், இந்த ஹீட்டை அதுவே ரீகூல் பண்ணிக்கணும், அதன் பிறகு இந்த சைஸில் நம்ம மறுபடியும் நிறைய விதமான நியூக்ளியர் ரியாக்டர் வைக்கணும், இதுக்கான எல்லா விஷயங்களையும் ஒரு ப்ராஜெக்டாக நீங்கள் எனக்கு தாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் உதவித்தொகையாக $5 மில்லியன் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நாசா சோதித்த ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது, அதை கிரஸ்டி நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிலோ பவர் ரியாக்டர் யூசிங் ஸ்டெர்லிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான். பொதுவாக ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த ரேடியேஷன், நம்ம இந்த கதிர்வீச்சு நிறைந்த தனிமத்தை உள்ளே வைக்கிறோம், அதுதான் அதுக்கு ஃபியூவல். அது என்ன செய்யும், அதனுடைய சப் அட்டாமிக் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூட்ரான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபிஷன் ஆகும். அப்படி ஃபிஷன் ஆகும்போது அதுலேருந்து ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும். அந்த எனர்ஜி ஒரு ஹீட் எனர்ஜியாக இருக்கும். இந்த ஹீட்டை ஒரு எனர்ஜியை நம்ம என்ன செய்யலாம், கன்வெர்ட் பண்ணலாம். இந்த ஹீட் எனர்ஜியை நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி இந்த ஹீட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அங்கே என்ன தேவை, முதல்லலாம் ஸ்டீம் பவர்டு என்ஜின்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கிரஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டரில் ஸ்டெர்லிங் என்ஜின்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணப்படுது. அதாவது பிஸ்டனை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஹீட் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரிசிட்டி அங்கே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி செய்கிறதுக்கு நமக்கு ஒரு தனிமம் தேவை அப்படின்னு சொன்னோம். அந்த தனிமத்தை எல்லாமே ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வழியாக தான் செய்ய முடியும். அந்த நியூக்ளியர் ரியாக்டர் ராக்கெட் சைஸில் கொண்டு வர்றது தான் கஷ்டம்.
நான் முதலே சொன்னேன், இப்போ இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ நியூக்ளியர் ரியாக்டராக இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்மால் மொடியுலார் ரியாக்டராக இருக்கட்டும், இதனுடைய சைஸ் கண்டிப்பாக ராக்கெட்டில் வைக்க முடியாது. அதனுடைய டயாமீட்டர் மட்டும், சுற்றளவு மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5 மீட்டருக்கு மேலே இருக்கும். அதே மாதிரி அதனுடைய உயரத்தை எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு 10 மீட்டர் உயரம் இருக்கும். இதை இன்னும் காம்பேக்ட் சைஸில் கொண்டு வந்து என்ன செய்யணும், ஒரு ராக்கெட்டுக்குள்ளே புகுத்தி விண்ணில் செலுத்தக்கூடிய ஒரு ரியாக்டரை கண்டுபிடிக்கணும். இதுதான் ரொம்ப ரிஸ்கியான ஜாப். ரொம்ப ரிஸ்கியான ஜாப் அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப அட்வான்ஸ்டான ஜாப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாபுக்காகத்தான் 15 வருஷமாக அமெரிக்காவும் கடந்த சில வருடங்களாக சீனாவும் அவங்களுடைய விஞ்ஞானிகளை வச்சு ரொம்ப பெரிய ஆய்வுகள் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. சீனா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய சேஞ்ச் 6 மற்றும் 7 அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வழியாக நாங்கள் நிலவில் இந்த நியூக்ளியர் ரியாக்டரை கொண்டு வச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. இவங்க நாசா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிமிஸ் 2, 3 இந்த காலகட்டத்துக்குள்ளேயே நாங்கள் என்ன செஞ்சிருவோம், நாங்களும் நிலவில் இந்த மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர் கொண்டு வச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேஞ்ச் 6, 7 அப்படின்னா சேஞ்ச் 5 வர கிட்டத்தட்ட 15 வருடங்களாக சீனா என்ன செய்கிறாங்க, இந்த நிலவினுடைய சுற்றுவட்ட பாதை, நிலவினுடைய யாருமே பார்க்காத திசை, இங்கே எல்லாத்துலேயுமே பலவிதமான ரிசர்ச் செஞ்சு அதை ஒரு அவுட் போஸ்ட்டாக உருவாக்க நினைக்கிறாங்க. ஒரு அவுட் போஸ்ட்னா என்ன தெரியுமா, எல்லையில் இன்னொரு நாட்டை கவனிப்பதற்காக இல்லாட்டி இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்காக அங்கே ஒரு போஸ்ட் மாதிரி இல்லாட்டி ஒரு ரூம் மாதிரியோ இல்லாட்டி ஒரு பெரிய டவர் மாதிரியோ செஞ்சு வச்சுருப்போம். இதை தான் பொது அவுட் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நாம் ஏன் நிலவை அவுட் போஸ்ட்டாக சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து மனிதர்கள் நிலவுக்கு அனுப்பப்படுவாங்க. நிலவில் இருக்கக்கூடிய அவுட் போஸ்ட் வழியாக நிலவிலிருந்து நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு மனிதனை அனுப்பி விடுவோம். இதுதான் கான்செப்ட். ஸோ இப்படி மனிதர்கள் நிலவில் வேணும். நிலவில் அங்கே போய் ட்ரில் பண்ணுற இல்லாட்டி ரெஃப்ரிஜரேஷன் இல்லாட்டி பல விதமான ஹீட்டிங்க்கெலாம் நிறைய விதமான எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுறதுனால தான் மனிதர்களை அங்கே வாழ வைப்பதற்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி தேவை. அதுக்காகத்தான் இந்த நியூக்ளியர் ரியாக்டர்லாம் நாங்கள் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேஞ்ச் 6, 7 அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வழியாக சீனா அங்கே போயிடுறதுக்கு முன்னாடியே நாசா என்ன சொல்கிறாங்க, இது நாசாவினுடைய கனவு, நாங்கள் ஆர்டிமிஸ் 3க்குள்ளே அதாவது 2030க்குள்ளேயே இந்த மாதிரி நியூக்ளியர் ரியாக்டரை கொண்டு போய் அங்கே நிலைநிறுத்திடுவோம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இந்த நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறதுக்கான கழிவுகளை எங்கே கொண்டு போடுவீங்க அப்படிங்கிறது தான். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான நியூக்ளியர் ரியாக்டர் ரொம்ப சின்னதாக இருக்க போகுது. அதுலேருந்து கழிவுகள் வருமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10லேருந்து 15 வருடங்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் செயல்படும். அதன் பிறகு அதை அப்படியே என்ன செஞ்சுருவாங்க, அங்கேயே விட்டுருவாங்க. அந்த நியூக்ளியர் ரியாக்டர் சின்ன சைஸாக தான் இருக்கும், அதை நிலவிலேயே விட்டுருவாங்க. அப்படி நிலவில் விட்ட கொஞ்சம் நாள்லேயே அதுள்ள இருக்கக்கூடிய அந்த கதிரியக்க தன்மை கொண்ட தனிமம் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய கதிரியக்கத்தை குறைத்து விடும். ஸோ இப்படி இந்த நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது எல்லாமே இனி நிலவில் நம்ம இப்போ வேஸ்ட்டாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா பூமியில், அதே மாதிரி அங்கே நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது வேஸ்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதனால் பெரிய அளவு அணுக்கதிர்வீச்சு ஏற்படாது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் இப்போ நம்புகிறாங்க. அடுத்ததா இது ஒரு ராக்கெட்டில் வச்சு தான்றா அங்கே கொண்டு போகணும், எப்படினாலும் நிலவுக்கு கொண்டு போகணும்னா ராக்கெட்டில் வச்சு தான் கொண்டு போகணும். திடீர்னு ராக்கெட் வெடிச்சிருச்சு, அதுவும் எர்த் அட்மாஸ்பியரில் வச்சே வெடிச்சிருச்சுன்னா அப்போ ஏதாவது அணுக்கதிர்வீச்சு வந்துவிடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கதிரியக்க தன்மை கொண்ட தனிமம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம எப்போ நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ளே வைக்கிறோமோ, எப்போ அதனுடைய அந்த நியூட்ரான்ஸை மாடரேஷன் பண்ணுறோமோ அப்போ தான் அது செயல்பட ஆரம்பிக்கும். மாடரேஷன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, அந்த நியூட்ரான்ஸினுடைய ஸ்பீடை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது கிராஃபைட்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் புதிய டெக்னாலஜி எல்லாமே ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஸ்பேஸ் இல்லாத அளவுக்கு, ரொம்ப சின்னதாக செய்யக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிட்ருக்காங்க, கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதிரியக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபியூவல் நான் சொன்ன இந்த பால் சைஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபியூவலை இன்னொரு நிறைய மெட்டல்ஸ்லாம் போட்டு என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு என்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ரேடியேஷன் வெளியில் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ராக்கெட்டில் வச்சு அனுப்பக்கூடிய இந்த மாதிரியான ஃபியூவல் கண்டிப்பாக எர்த் அட்மாஸ்பியரில் வெடித்து செதறினாலும் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்தாது, அப்படியே பிரச்சனை ஏற்படுத்தினாலும் அது சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரஸ்டியை பொறுத்த வரைக்கும் நாசா இதனுடைய ப்ரோட்டோடைப்லாம் உருவாக்கி 2018 நல்லா கவனிச்சுக்கோங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி எர்த் அட்மாஸ்பியரில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஒருவேளை இது நிலவாக இருந்தால் இது எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நிலவினுடைய ஒரு என்விரான்மெண்ட்டை நாசா ஒரு ஸ்டூடியோக்குள்ளே க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல இந்த கிரஸ்டி அப்படிங்கிற நியூக்ளியர் ரியாக்டரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அது சக்ஸஸ் ஆகுறதுனால தான் அந்த கிரஸ்டினுடைய சைஸை இன்னும் குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரோட்டோடைப் நான் சொன்ன 3 நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த நியூக்ளியர் ரியாக்டருக்கான அடுத்த பிரச்சனை என்னென்னா, ரொம்ப பெரிய அளவில் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். சூரிய புயல் ஏதாவது வந்துருச்சுன்னா
பொதுவாக நிலவில் சாதாரணமாக ஹீட் அப்படிங்கிறது 260 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 127 டிகிரி செல்சியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டே டைமில். இதெல்லாம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அந்த நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கணும். அது இல்லாமல் நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கும்போது எகெயின் அது சூடாகும்போது அந்த சூட்டை தணிப்பதற்கான அதுக்கான ஒரு செல்ஃப் கண்ட்ரோலபிள் யூனிட் அப்படிங்கிறதும் இருக்கணும். மனிதர்கள் அதை சரிப்படுத்த அப்பப்போ போய் நிலவில் போயிட்டு இருக்க முடியாதனால அதை தன்னைத்தானே சரிப்படுத்தக்கூடிய ஒரு திறமையும் அந்த நியூக்ளியர் ரியாக்டருக்கு இருக்கணும். அந்த நியூக்ளியர் ரியாக்டர்லேருந்து வேஸ்ட் வராமல் நியூக்ளியர் ரியாக்டரே நம்ம வேஸ்ட்டாக போட்டுரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ விஞ்ஞானிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்படி கண்டுபிடிக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர் இந்த மாதிரி ஹீட்டையும் தாங்கணும், ப்ரெஷரை தாங்கணும், சூரிய புயல் வந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய ரேடியேஷனை தாங்கணும். இது எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் ரியாக்டராக இருக்கணும், அதை சரிப்படுத்தணும். அது இல்லாமல் மனிதர்கள் அப்படிங்கிறவங்க இந்த நியூக்ளியர் ரியாக்டரை வச்சு அடுத்ததாக பிளான் போடுறாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி நிலவினுடைய சதன் போலாரில் தான் அவங்க என்ன செய்ய போகிறாங்க, இந்த மாதிரி லூனார் காலனி அப்படிங்கிறத வைக்க போகிறாங்க. இந்த சதன் போலார் அப்படின்னு சொல்லும்போது அதை ஒரு அவுட் போஸ்ட்டாக டிசைன் பண்ணி இந்த சதன் போலார்லேயே பக்கத்து வீடு மாதிரி சீனா ஒரு இடத்துல லூனார் காலனி வச்சுருப்பாங்க, அமெரிக்கா ஒரு இடத்துல லூனார் காலனி வச்சுருப்பாங்க. இவங்க 2 பேருமே அடுத்ததாக லான்ச்சுக்கு தயாராவாங்க. நிலவில் இருந்து நேராக அடுத்த நியூக்ளியர் ரியாக்டர் அடுத்த ராக்கெட்லாம் சரிப்படுத்தி நேராக மார்ஸுக்கு போவாங்க. இப்படி மார்ஸுக்கு போய் மார்ஸில் இயங்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர்லாம் இனி வரும் காலத்தில் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. கேட்பதுக்கு ஏதோ ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் இது ஹாலிவுட் படம்லாம் கிடையாதுங்க. 2028 நாம் பார்க்கக்கூடிய ஒரு படம். நாஸ்ட்ரடாமஸ்லாம் இதை சொல்லணும்னு கிடையாது. தமிழ் பொக்கிஷம் 2028 வரை இந்த வீடியோ இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸை அச்சு பெசங்காமல் விஞ்ஞானிகள் என்ன செஞ்சு வச்சுருப்பாங்க, ஒரு ப்ராஜெக்டாக செஞ்சு 2028 நிலவிலிருந்து இதை பார்த்துட்டு இருப்பாங்க. பரவாயில்லையேப்பா, இந்த ப்ராஜெக்டை ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பேசியிருக்கானே அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பல இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்டை 2 நாடுகள் மட்டும் கிடையாது, சீனாவும் செய்கிறாங்க, சேஞ்ச் 6 and 7, ஆர்டிமிஸ் 2, 3 ப்ராஜெக்ட் வழியாக அமெரிக்காவும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதே கோதாவில் யாரும் இருக்கும், இந்தியாவும் இருக்கிறது, ரஷ்யாவும் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் பல ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய ஆதரவுனா லைக்கு, கமெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா சொல்லியிருக்கேன்டா, நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குப்பா அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்கும். அதை நீங்கள் தான் கொண்டு வரணும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் இங்கே எதுவுமே சாத்தியம் கிடையாது. ஸோ நல்லதை பகிர்ந்து, இந்த பகிர்ந்துன்னு சொல்லும்போது நீங்கள் பகிர்ந்தால் மட்டும் போதாது, உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பகிரணும். அப்படின்னா தான் நானும் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட வந்து பகிர முடியும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.